ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. வர இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நடிகர் கமலஹாசன் 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி முதல் முறையாக போட்டியிட்டது. அப்போது 39 நாடாளுமன்ற தொகுதியிலேயுமே மக்கள் நீதி மய்யம் கட்சி டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டது. அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்க. ஒரு சில தொகுதிகளில் தனி சின்னத்திலையும் மக்கள் நீதி மையம் போட்டிட்டு இருந்தது. இந்த சூழல்ல வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்திற்கு மக்கள் நீதி மையம் கோரிக்கை வைத்திருந்தது. ஏனென்றால் மக்கள் நீதி மையம் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்றாலும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி என்பதால் அந்த கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டால் அந்த சின்னம் ஒதுக்கப்படும். அந்த வகையில தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக டார்ச் லைட் சின்னம் வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இப்போது கோரிக்கை ஏற்கப்பட்டு மக்கள் நீதி மையம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.